வணக்கம் சார். வணக்கம். இப்போ அரசியலுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ஆராசாவோட ஆடியோவும் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா ஆடியோவை? ஆடியோவை பார்த்த என் செவியால் கேட்டேன். இல்ல அந்த ஆடியோ முழுக்க முழுக்க உண்மையான ஆடியோ தான். அது சில பேர்ல அப்புறம் ஆராசாவுடைய அண்ணன் தரப்பு காலையிலே ஒரு நோட்டீஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் பேசின வார்த்தைகளை திருத்தி வெட்டி ஒட்டி போட்டிருக்காங்க சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாரிதாஸ் நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, முடிஞ்ச மாதிரி வழக்கு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது முழுக்க முழுக்க உண்மையான ஆடியோ தான். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். காதல் கேட்க நமக்கே தெரியுது. இந்த ஆடியோ எப்ப பேசப்பட்டது ஒரு காலகட்டத்தில், அது இப்ப பேசப்பட்ட ஆடியோ கிடையாது. அது நமக்கு நல்லாவே தெரியுது. 2007-8 இந்த காலகட்டத்தில் தொலைத்தொடர்புடைய மத்திய அமைச்சராக இருந்த அண்ணன் ஆராசாவுடைய காலத்தில் அந்த 2G அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் அதனுடைய ஊழல் கிட்டத்தட்ட கலைஞர் டிவிக்கு மட்டுமே 200 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நிறுவனத்தால். ஆனா கோர்ட்ல என்ன ஆகுதுன்னா அந்த 200 கோடி லஞ்சமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. இந்த வழக்கிலுமே கூட சிபிஐ நீதிமன்றம் இவங்க விடுதலை பண்றாங்க, எல்லாரையும் விடுதலை பண்றாங்க. அண்ணன் ராசாவை, அக்கா கனிமொழி உட்பட எல்லாரையும் விடுதலை பண்றாங்க. ராசா மட்டும் பார்த்தீங்கன்னா 15 மாதங்கள் சிறையில் இருக்காரு. அதன் பிறகுதான் கனிமொழி அவங்க போறாங்க. அவங்க 6 மாசம் சிறையில் இருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய இந்தியாவே உலுக்கிய கிட்டத்தட்ட 1.76 லட்சம் கோடி. நமக்கு அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ பணம்லாம் எத்தனை சைபர். நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்க ஊர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேனர் வச்சாங்க, ஏடிஎம்கே சார்பாக பாருங்க இவ்வளோ பெரிய ஊழல் திமுக பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை. சைபர் அந்த சைபரை எண்றதுக்கே நமக்கு என்னன்னா எத்தனை சைபரா போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவே மிகப்பெரிய பேசப்பட்ட ஒரு ஊழல் 2G ஊழல் அப்படின்றது. இன்ன வரைக்கும் காங்கிரஸ் எழுந்துக்க முடியல அப்படின்னா அந்த 2G ஊழல் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் தான் முதல் நமக்கு இன்டர்நெட்லாம் ரொம்ப அதிகமா பயன்படுது. இன்னைக்கு நம்ம 5G போயிட்டு இருந்தோம். அப்போ 2Gலாம் நீங்க யோசிச்சு பாருங்க, கம்மியான விலைக்கு நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா டெவலப் பண்ண போறோம், அது இந்தியா டெவலப்மெண்ட் எல்லா இடத்துலயும் இந்த என்ன சொல்றது இன்டர்நெட்டை கொண்டு போறது. குறிப்பா அவங்களுடைய காலகட்டத்தில் தான் நம்ம இந்த காயின் போட்டு பேசணும் தெரியுமா, ₹1 போட்டு பேச. உங்களுக்கு அது எங்க காலத்துல இருந்துச்சு. அது ₹1. நான் ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கிற வரைக்குமே இருக்கதான் செஞ்சு. நாங்க ஒரு பிரைமரி ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நாங்க பார்த்தது ₹1 போட்டு நம்ம 1 நிமிஷம் பேசலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. பட் இந்த 2G ஊழல்ன்றது பெருசா ஆச்சு. இப்போ இவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரா இருக்காரு. திமுக சார்பாக அன்றைக்கு இருந்த காங்கிரஸோடைய ஒன்றிய அமைச்சர்ல தொலைத்தொடர்பு அமைச்சரா இருக்காரு இவர். ஸோ அந்த டைம்ல தான் இவர் மேல அந்த அலிகேஷன் அப்புறம் அது சிபிஐ கோர்ட்ல வழக்கு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் நடந்து இவர் மேல சரியான ஆதாரம் இல்லை. ரெண்டாவது ப்ராசிக்யூஷன் சைட், அதாவது அரசாங்க தரப்பு வாதாடக்கூடிய தரப்புல சரியான வாதங்களை முன்வைக்கல அப்படின்ற காரணத்திற்காக விடுதலை செய்யப்படுறாரு. ஸோ இந்த வழக்கு அன்னைக்கு இந்தியாவே உலுக்கிய ஒரு வழக்கு தான். இன்னைக்கும் அதை எடுத்து எல்லா கட்சிக்காரங்களும் பேசக்கூடிய ஒன்று தான். இதுல அவர் பேசக்கூடிய ரோல் அதுதான் ரொம்ப முக்கியமானது. வழக்கு பத்தி எல்லாருக்குமே தெரியும், அதுக்குள்ள டீட்டெயிலா போய் அவசியம் கிடையாது. ஆராசா ஒரு பலியாடு ஆக்கப்பட்டார் அப்படின்றத என்னுடைய பார்வை முதல்ல. ஏன்னா எல்லாத்தையும் அவரே அடிச்சுட்டு போல, ஊழலே நடக்கல அப்படின்றத நம்ம சொல்லல, அந்த ஆடியோ கேட்டல தெரியுது. அப்ப ஆராசாவுக்கு நம்ம ஒரு புனிதர் பட்டம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆராசா மட்டும்தான் குற்றவாளி, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் மிகப்பெரிய ஒரு துன்மார்க்கன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போய் நிறுத்துவாங்க, இப்பயும் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆராசா காசு அடிச்சாரு, சரி அடிச்சார்ல, அடிச்சு யாருக்கிட்ட கொடுத்தாரு, இதுதான் ஒரு கேள்வி. இப்ப கனிமொழி எப்படி உள்ள வராங்க, கலைஞர் டிவி எப்படி இதுல உள்ள வருது. இப்ப இந்த ஆடியோல ரொம்ப கிளியரா சொல்றாங்க, 2Gல என்ன நடந்துச்சு, நான் உள்ள போயிட்டு இருந்தேன், நான் பஸ் ஆயிட்டு தான், நான் அடுத்தப்பட்டு நான் வெடிச்சு எல்லாம் உண்மை சொல்றேன், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த ஆடியோல குறிப்பிடுறாங்க, அவரு ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் மு.க. அழகிரி, அவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆகாது. சோ அவர் என்ன சொல்றாரு, ஏன்பா உன் மேலதான் என் தப்பு இல்லையாமே, எல்லாத்தையும் பண்ணது ஸ்டாலின் தாமே, நீ அப்ரூவ் ஆயிட்டு வெளியே வந்துடா அப்படின்னு சொல்லும் போது இவர் இல்ல சொல்லிட்டு கடந்து போயிருக்காரு. அப்புறம் இவர் உள்ள கிடப்ப யாருமே பார்க்கணும். திமுக நிர்வாகிகள் யாருமே, தலைவர்கள் சரி யாருமே கனிமொழி வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க. கனிமொழி அவங்களுடைய தங்கச்சியே உள்ள போயிடுச்சு அப்படின்றதுக்காக பாக்குறாங்க. சோ மிகப்பெரிய ஒரு கொடுமையான காலகட்டத்தில் ஆராசா இருந்தார். ஆராசா அவர்களுக்கு என்ன ஒரு கோவம்னா, ஏன்னா ஊழல் எல்லாமே பண்ணீங்க, ஏன்னா நான் மட்டும் பண்ணேன், துட்டுனா என் வீட்டுல மட்டும் இருக்கு, சிபிஐ என் வீட்டுலதான் பணத்தை எடுத்தான். அந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணுங்க. சிபிஐ என் வீட்டுல எடுத்தானா, யாரு வீட்டுல பணத்தை எடுத்தான், யாருக்கிட்ட இருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுல கனிமொழி அவர்கள் அதன் பிறகாக 6 மாசம் உள்ள இருக்காங்க. இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஆராசா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர், ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர்,
அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, அவருடைய அறிவுல நம்ம எந்த குறையும் சொல்லல. அவரே வாதாடி, அவருக்கு வந்து அட்வொகேட் வச்சுக்கல, அவரே வாதாடி, அவருக்காக அவரே வாதாடி வெளியே வந்தாரு அண்ணன் ஆர் ராசா. இப்போ இந்த நேரத்துல இது எப்படி வெளியே வருது? நம்ம என்ன கேட்கிறோம், திமுக போன முறை ஆட்சிக்கு வந்துச்சு, அப்போ வெளியே வந்திருக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்போ வெளியே இருக்கலாம். இப்போ என்ன வெளியாகுதுன்னா, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஆர் ராசா பலியாடாக்கப்பட்டுகிறார் தொடர்ந்து. இதுல ஆர் ராசா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன் சீமான் கூட சொல்லுவார் அடிக்கடிக்கு, ஏன் அந்த கட்சியில எங்க அண்ணன் ஆர் ராசா அறிவாளியாச்சே, அவனுடைய தலைவராக பார்க்கலாம். ஏன்னா எல்லா தரப்புலையுமே பார்த்தீங்கன்னா ஆர் ராசா ஒரு அறிவாளி, ஆர் ராசா ஒரு திறமையானவர். ஏன்னா அதில் நமக்கு மாற்றுப்பட்டு கருத்து கிடையாது. அவர் நிறைய புத்தக வாசிப்பாளர், நிறைய ஆங்கில புறமை வந்து கொண்டவர், நல்ல ஒரு வழக்கறிஞர், எல்லாமே சரி. ஆனாலுமே அவர் பட்டியல் சமுதாயம் என்றதுனால அவருக்கு சில உயரங்களை திமுக கொடுக்கல. ஈவன் அவருக்கு வந்து இளம் வயதிலேயே ஒன்றிய அமைச்சராலும் ஆக்குனாங்க. அது பேருக்காக ஆக்குறத தான் நான் பாக்குறேன். திறமை இருக்கு, பட் வந்து நாங்க ஒரு எஸ்சி கொடுத்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆக்குறது. ரெண்டாவது, அவர் மிகப்பெரிய திமுக விசுவாசி ஆர் ராசா, நீங்க அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அவர் தான் கொண்ட சமூகத்திற்கு விசுவாசியா இருந்தது கிடையாது. இப்போ வந்து தலித் மக்களுக்காக அவர் எங்கேயுமே நின்னது கிடையாது. ஒரு பேட்டியில அவரே சொல்றாரு, இப்போ 2 பேருக்கு பிரச்சனை நடக்குது, ஒரு தலித்துக்கும் ஒரு 4 பிரச்சனை நடக்குதுன்னா, நான் வந்து தனித்தொகுதியில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கேன், ஆனா நான் வந்து போய் தலித் மக்களுக்காக பேச மாட்டேன், நான் பொதுவாக தான் நிற்பேன். ஏன்னா நான் இருக்கிற கட்சி திமுக கட்சி, நான் போய் நிற்க முடியாதுன்றதை ஆர் ராசாவே பதிவு பண்ணியிருக்காரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சமூகத்திற்காக தலித் மக்களுக்காக பேசியது கிடையாது. ஆனா திமுக விட்டு கொடுக்கவே மாட்டாரு. திமுக அவரை பல நேரங்கள் விட்டு கொடுத்துருக்கு. இந்த அடிச்ச பணத்துல வந்து அவரு எல்லாருக்கிட்டையும் செட்டில் ஆயிருக்கும். பணம் வந்து யாரும் போகாமலாம் இருந்திருக்காது. இவங்களுடைய கமிஷன் கார்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கோடி சொல்றாங்க. இவங்களுடைய கமிஷன்கள் மட்டுமே. ஆர் ராசா கமிஷனா, அது யாருடைய கமிஷன் நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. ஆனால் 1.76 லட்சம் கோடி வந்து ஊழல் வந்து நடைபெற்றதாக அவங்க வந்து அறிக்கை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்போ ஆர் ராசா அவர்கள் வந்து ஸ்டாலினை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு. ஸ்டாலினுக்கு என்ன அவ்வளவு பெரிய மூளை இருக்குதா என்ன, இங்கிலீஷ்ல எல்லாம் போய் பேச முடியுமா டெல்லியில அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சிஎம் வந்து இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணியிருக்காரு, இவ்வளவு விஷயம் அவர் மனசுக்குள்ள இருந்து அந்த குமுறெல்லாம் இப்போ அந்த நிர்வாகிக்கு ஒரு ஆறுதல் சொல்ல போய் அவரை தேடி இவங்க ஆறுதல் கேட்கற நிலைமை வந்தது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, இது என்ன முக்கியமான விஷயம். அதுல இன்னொரு வார்த்தையும் வந்து குறிப்பிட்டு பேசுறாரு. திரு கருணாநிதி அவர்களை ஒரு கைதி போல வச்சிருக்காரு ஸ்டாலின் அப்படின்றதுமே பயன்படுத்தியிருக்காரு. இதுல என்னன்னா, கருணாநிதி அவர்களுடைய கடைசி காலத்துல வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது, வயது மூப்பு. அவர் கைதியா வச்சிருந்தனாலதான் இந்த ஆட்சியை, இந்த கட்சியிலேயே அவர் தலைவரானாருங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இல்ல, அது வந்து அவர் தரப்புல சொல்றாரு. அதுல நீங்க கேட்ட மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய மூளையா இருக்குன்னு சொல்லி வார்த்தை சொல்றாரு இல்லையா. பொதுவாகவே ஸ்டாலின் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து கருணாநிதி அவர்கள் போல ஒரு பேச்சாளராகவோ, ஒரு எழுத்தாளராகவோ, இல்லை அவரை போல புத்தக வாசிப்பாளராகவோ தன்னை வந்து ஒரு அறிவு உலகத்தில் வந்து நிரூபிக்கக்கூடிய மனுஷனா திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப நடந்து கொண்டதில்லை. கட்சியில இருந்திருக்காரு, பல விஷயங்களுக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவங்க சொல்லுவாங்களே மிசால போனார் சொல்லிட்டு அதுக்காகலாம் போயிருக்காரு. அப்புறம் வந்து படிநடையிலிருந்து பல பொறுப்புகள் வாங்கி வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நமக்கு கேள்வி இல்லை. பட் அவர் அறிவு தளத்தில் எங்க இருக்காருன்னு கேட்டா அப்படி இல்லை. அறிவு தளத்தில் இயங்கினாதான் நீங்க அங்க வரணும்னு யாரும் சொல்ல வரல, உழைப்பு மூலமாவும் வரலாம், தப்பு சொல்ல. ஆனா உங்களுக்கு இல்லைன்றதை உங்க கட்சிக்காரரே சொல்றாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய மூலையான்னு கேட்கிறாரு. ஈவன் ஆங்கில புலமையெல்லாம் இல்லாம தான் இருக்கும், அது அவங்களுக்கு வந்து இருக்கணும்ன்றத வலுக்கட்டாயமா சொல்ல வரல, பட் உங்களுக்கு இல்லைன்றதை சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த பிறப்பின் அடிப்படையில் திரு கருணாநிதி அவர்களுக்கு மகனா பிறக்கிறீங்கன்ற ஒரு அடிப்படையில் நீங்க முதலமைச்சராக கட்சியின் தலைவராக மாறுறீங்க. ஏன் அந்த வாய்ப்பு யாருக்கும் வரல? வராது. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாம் கருணாநிதி அவர்களோட மகன் கிடையாது, நீங்க மட்டும் தான் கருணாநிதியோட வாரிசு. அப்போ உங்க வாரிசுகளுக்கு மட்டும் தான் வந்து கிடைக்கப்படும், திறமைகள் மற்றவர்களுக்கு தான் கிடைக்கப்படாதுன்ற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. அதில் ஒன்று சொல்றாரு இல்லையா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கட்சி வந்து என் கைக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஈவன் அது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கான எல்லாமே எனக்கு இருக்கு, வேற நீங்க சமூக ரீதியா பார்த்தாலும் வந்து எனக்கு இருக்கு. ரெண்டாவது, என்னை வெளியே அனுப்ப முடியாது, என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே அனுப்ப முடியாது அப்படின்றது சொல்றாரு. ஏன் வெளியே அனுப்ப முடியாதுன்னா, திமுக இருக்கக்கூடிய ஒரே தலித் ஃபேஸ் யாருன்னா ஆர் ராசா மட்டும்தான். மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில இருப்பாங்க. அவங்க அமைச்சர்களாக கொடுத்தா கூட வாயை கூட திறக்க மாட்டாங்க, எங்கேயும் பேசவும் மாட்டாங்க, பேசவும் தெரியாதா என்னன்னு தெரியல நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மௌனமாவே கடந்து போவாங்க. இவர் நிறைய பேசக்கூடிய ஒரு நபர். அப்ப கட்சி வந்து என் கைக்கு வரும்னு சொல்ற மாதிரி அண்ணன் ஆர் ராசா பேசுறாருன்னா கட்சியை கைப்பற்றதுக்காக யோசிச்சாருன்னு தெரியல. அது அந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியாதுன்றது அவருக்கே தெரியும். ஏன்னா திமுக போன்ற ஒரு கட்சியை வந்து ஒரு தலித் கைப்பற்றுவது என்பது அதெல்லாம் அங்கே நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா அது நடக்காது, அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்களோட மனநிலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை எல்லாமே அப்படிதான் மாறும். துரைமுருகனே ஓரம் கட்டாங்க. துரைமுருகன் அந்த கட்சியில் வந்து சீனியர், கருணாநிதி அவர்களுக்கு பிறகு அடையாளப்படுத்தப்பட்டவர். அவரை வந்து ஒரு செக்ரட்டரியை பார்க்கறதுக்கு போறாரு, அவரை காக்க வச்சு வெளியே அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு திமுக வந்து நடந்துக்குச்சு. அப்ப இவரெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்களுக்குள்ள வரும். ஆனா இதுல எனக்கு என்னன்னா, இப்ப இதை பரவ விட்டவர் மாரிதாஸ்.
ஆனா இதை எடுத்து யாருக்கு எதிராக பண்றாங்க அப்படின்னா வந்து இதை ரெக்கார்ட் பண்ணது யாரு? இத மாரிதாஸ் பரவ விடுறாரு, அவர் தான் வெளியே அனுப்புறாரு. ரெக்கார்டு யார் பண்ணது? அந்த நிர்வாகிக்குள்ள இருந்த ஒரு கருப்பாடு தான் ஒருத்தவங்க தான் ரெக்கார்டு வந்து பண்றாங்க. அப்போ எப்படியாவது ஆராஸ் அவர்களை அவமானப்படுத்தணும், அவரை அசிங்கப்படுத்துன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ரெக்கார்டு வந்து பண்ணப்படுது. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஆராசா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு பலியிடப்பட்டார். அவரு இப்போ தொடர்ந்து வந்து ஒரு பலிக்காடு ஆக்கப்படுறாரு. இப்போ இந்த நேரத்தில் வெளியாகிறதுக்கான நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ திருமாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள் வாங்கியிருக்காரு. அவருக்கு டபுள் டிஜிட் கிடைக்கலனா கூட 8 தொகுதி வந்து வாங்கியிருக்காரு. 8 தொகுதி வாங்கி அண்ணன் திருமாவே நிற்கிறார் ஒரு தொகுதியில. எம்பியா இருக்கக்கூடிய அவர் வந்து நிற்கிறார் அப்படின்னா அப்போ அவர் ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாரு. அப்போ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் வருது. ஒரு தலித் விரோத போக்கை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இவங்கெல்லாம் இதை பண்றதான்னு தெரியல. ஈவன் மாரிதாஸ் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமுதாயம் தான், சரிங்களா? ஆனா அவர் வந்து இதை பரவ விட்டாரு. இல்ல வந்து நம்ம இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. பட் ரெக்கார்ட் பண்ணது வந்து முழுக்க வந்து இவரை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திமுக நிர்வாகி தான் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது. ஊடகவியாளர் செந்தில்வேல் வந்து அவர் பேசின ஒரு ஆடியோ வெளியா இருக்கு. திமுக வந்து பத்திரிகையாளர்கள் சில பேருக்கு மட்டும் பார்த்து பண்ற மாதிரி, அதை நீங்க பாத்தீங்களா? இல்ல, இப்ப யார சொல்றாருன்னா வந்து குணசேகரன் ஒரு கார்த்திகை செல்வன் 2 பேரை வந்து சொல்றாரு. இவருக்கு என்ன ஒரு ஆதங்கன்னா, இவர் சீட் கிடைக்க எதிர்பார்த்தாரு செந்தில்வேல் தான். கிட்டத்தட்ட நான் என்னுடைய காதுகளுக்கு வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் திமுகவில் வந்து இணைய ரொம்ப விருப்பப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஈவன் லாஸ்ட்டாக அவருக்கு ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் திமுக சார்பாக. நான் ஒரு ஏதோ ஒரு நோட்டீஸ் எல்லாம் பார்த்தேன் ஒரு போஸ்டிங் கொடுத்ததாக. அதில் குணசேகரன் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களோட வந்து இவரோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவர். இப்போ சன் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா குணசேகரன் இருக்காரு, நியூஸ் 8ல் கார்த்திகை செல்வன் வந்து இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்காங்க. இவர் வெளியே வந்துட்டாரு. இவர் நினைச்ச மாதிரியே இவரால் போகவும் முடியல. ஸோ அந்த விரக்தியான்றது நமக்கு தெரியல. ஸோ பல ஆடியோக்கள் வருது. அது இது ஒரு ஆடியோஸ் எடுத்துக்க வேண்டியது. ரெண்டாவது, திமுக மட்டும் கிடையாது, பல கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்க, மீடியாவில் ஊடகம் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு சாதாரண அந்த கட்சியில் வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. இது வந்து எல்லா கட்சியிலுமே பெரிய ஒரு ஆதங்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஈவன் விசிகா போன்ற கட்சிகளுமே பெரிய ஆதங்கத்தை வந்து ஏற்படுத்துது. ஆனால் இவங்க ஒரு ஊடக லாபி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக அரசு நிறைய பத்திரிகையாளர் வீடுலாம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையாளர் கிடையாது, திமுகவினுடைய ஜால்ராக்கள் இருக்கக்கூடிய வீடுலாம் கொடுத்துருக்காங்க. தெரியல அந்த லிஸ்ட்டில் பத்திரிகையாளர்கள்லாம் வந்து எப்படி இந்த யூடியூபர்ஸ்லாம் வராங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான். இப்போ தொடர்ந்து ஷானவாஸ் அவர்களை வந்து விமர்சனம் பண்றாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே முஸ்லீம் எதிர்ப்பு இருக்கிறதுனால தான் ஷானவாஸை விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மையா? இல்லை, அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. என்னன்னு கேட்டால், ஷானவாஸ் என்கின்ற தனிப்பட்ட நபரை விமர்சனம் பண்ணுவது எப்படி வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை விமர்சனம் பண்ணுறதா பொருள்படும். இப்போ ஷானவாஸ் அவர்களுக்கு வந்து தலித் மக்களுக்காக போராடக்கூடிய எண்ணம் இல்லை, அவருக்கு அந்த உணர்வு இல்லைன்னு சொல்றோம் அப்படின்னா அது தனிப்பட்ட ஷானவாஸை சொல்வது, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை சொல்வது கிடையாது. அப்படி பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இருந்த பொழுதே அவரோட வந்து நெருக்கமாக இருந்தவர்கள் பல முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலித்லர் கூட பல முஸ்லீம்கள்லாம் இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட ஒரு நபரை விமர்சனம் செய்வது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை விமர்சனம் பண்ணுவதா வராது. ஏன் ஷானவாஸை யாராவது வந்து நீங்க இஸ்லாமியர் என்பதனால விமர்சனம் பண்றதுக்காக பண்ணல. நீங்க விசிகாவை விட திமுகவிற்கு விசுவாசமா இருக்கிறீங்க, அண்ணன் திருமாவை விட ஸ்டாலின் அவர்களை உங்க தலைவரா பாக்குறீங்க. ஏங்க, உங்களுக்கு நாகப்பட்டினத்துல சீட்டு வேணாம் அப்படின்னா நீங்க திருமாண்ணன் சொல்லிருக்கணும். திருமாண்ணனுக்கே தெரியாம திருமாண்ணன் காதுக்கு வந்து ஷானவாஸ் அங்க சீட்டு அங்க வந்து கேட்க விரும்பல, அவர் போட்டி போட விரும்பலையாமேன்னு சொல்லிட்டு சொல்றது அது ஒரு கட்சிக்கோ ஒரு தலைமைக்கோ விசுவாசம் கிடையாது. அப்ப ஷானவாஸ் அவர்களை விமர்சனம் பண்றது எப்படி இஸ்லாமிய விமர்சனமா ஆகும்? நான் இன்னொரு விஷயம் பகிரங்கமா சொல்றேன், என் மேல என்ன சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு எல்லோர் மத்தியிலுமே பாத்தீங்கன்னா ஒரு தலித் விரோத வெறுப்புன்றது இருக்கு. அதுல வந்து நான் வந்து இவங்க மட்டும் தானா சொல்ல மாட்டேன். நான் எல்லா சமூக மத்தியிலுமே ஒரு தலித் விரோத எதிர்ப்புன்றது இருக்கு. அப்படியே வந்து இப்போ ஒரு நான் தலிதா இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஏதோ ஒரு ஓபிசி சமூகம், அந்த சமூகமே முழுக்க அப்படி தலித்துகளை அரவணைக்கிறாங்க அப்படின்னு பொருள் கிடையாது. இஸ்லாமிய சமூகம் இந்தியாவிலே அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அரசியல் ரீதியான அதிகாரம் தேவை, சமூக ரீதியான அதிகாரம் தேவை. இதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனா தனிப்பட்ட ஒரு நபர் பண்றது கேள்வி கேட்டா உடனே வந்து இஸ்லாமிய சமூகத்தையே கேள்வி கேட்கறன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ ஒரு தலித் வந்து தப்பு பண்றானா நீ அவனை கார்னர் பண்ணி கேள்வி கேளு. ஒரு ஓபிசில ஏதோ ஒரு ரிலீசாய் சமூகம் தப்பு பண்ணதா நீ அவனை கார்னர் பண்ணி கேள்வி பண்ணு. ஒட்டுமொத்த சமுதாயமே தப்பு நீங்க யாருமே சொல்லல. அப்போ ஷானவாஸ் அவர்களை வந்து விமர்சனம் பண்றதுனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய விமர்சனம் பண்றதுல கிடையாது. சரி, நான் இப்படி கேட்கிறேன், அப்போ ஒரு ஓபிசில ஒரு தேவரோ ஒரு வன்னியரோ ஒரு நாடாரோ யாரோ ஒரு நபர் ஒரு தலித் விரோத போக்கு நடந்துக்கிறாருன்னா இந்த நபர் தலித் விரோத போக்கு இருக்காருன்னு சொன்னா அந்த நபரா சொல்றேன்,
ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயமே இப்படிதான், ஒட்டுமொத்த முக்குளர் சமுதாயமே இப்படிதான் கருத்து கிடையாது. அதுதான் எல்லாருடைய கருத்துமே கிடையாது. இங்க ஷானவாஸ் அவர்களை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க விசிகாவோட தலித்களா இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்க, அப்படி எண்ணம் கிடையாது. இஸ்லாமியர்களும் தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமும் ஒருங்கிணைய வேண்டிய தேவை என்பது மிக மிக முக்கியமானது. இந்த 3 சமூகங்களும் ஒருங்கிணைந்தால்தான் இங்கே ஒரு அரசியல் மாற்றம், எல்லோருக்குமான அரசியல் ரீதியான அதிகாரம், சமூக ரீதியான அதிகாரம் எல்லாம் கிடைக்கும். நமக்கு இதுல எல்லாம் ஒரு நாள் சந்தேகம் கிடையாது. ஓபிசி, இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்ஸ், இந்த 3 பேருமே ஒருங்கிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடு. இப்ப புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட எந்த தலித்துகளுமே இஸ்லாமியர்களை எதிரிகளாகவோ விரோதிகளாகவோ பார்க்கறது கிடையாது. ஒரு இஸ்லாமியர் மேல வந்து விமர்சனம் வைத்தால் அது அவரை தான் சாரும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தது கிடையாது. அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நம்ம அப்போ இங்க வந்து இருக்கக்கூடியவங்க வந்து செயல்படுறாங்க. எனக்கு சில விஷயங்கள் நல்லாவே தெரியும். விசிகாவில் 2 பிரிவு இருக்குது. நான் தலித் கூட்டமைப்பு, தலித் கூட்டமைப்பு 2 இருக்குது. இப்ப நம்ம பேசினா என் கட்சி பிரச்சனை நீ ஏன்டா பேசுறேன்னுவாங்க. நாம என்ன சொல்றது, அதுக்கு இருக்கு. இதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இங்க வந்து அதாவது ஒன்று சொல்லுவாங்க, எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த விசிகாவில் கூடிய பல பேர்லாம், பிரதாப் தலித் சமூகத்தை சார்ந்தவங்க சொல்லுவாங்க, பிரதாப் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பல ரோடு பள்ளம் மேடு இதெல்லாம் பார்த்து ஒரு இடத்துக்கு வந்து நிற்போம். ஆனா இந்த நான் தலித்லாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் வழியா வந்து எங்க கிட்ட வந்து நின்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் தலித்துகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள வராங்க அப்படின்றது நம்ம வந்து தப்புலாம் சொல்ல. அவங்களுக்கும் அண்ணன் வந்து ஒரு சீட் தராரு, அதெல்லாம் சரிதான், நம்ம இதெல்லாம் பண்ணல. ஆனா ஒரு ஷானவாஸை விமர்சனம் பண்ணுவதனால ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை விமர்சனம் பண்றான்னு ஏற்றுறதுலாம் சரி கிடையாது. இஸ்லாமியர்களும் தலித்துகளும் மைனாரிட்டிஸ் சேர்ந்துதான் இங்க பல விஷயங்களை வந்து மாற்றம் பண்ண முடியும். இந்த 3 சமூகங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சொன்னது. அதுதான் பகுஜன் என்ற அரசியல். ஆனா இது கூட புரிஞ்சுக்காம வந்து சில பேருக்கு அவங்களுடைய இன உணர்வு காரணமாக வந்து விமர்சனம் பண்றாங்கன்னா அதுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது.